நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி ஆஸ்ட்ரோ டிப்பில் நாம் பார்க்க போவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் தங்கள் வாழ்நாள் இந்த பூமியில் இருக்கும் வரை தங்கள் வாழ்நாளில் ஒரு நாளாவது இந்த குறிப்பிடப்படும் கோவிலுக்கு சென்று வந்தால் இந்த பூமியில் அவர்களுடைய ஆயுள் உள்ளவரை நிச்சயம் நல்ல நல்ல நன்மைகளை அடையலாம். அப்படி பார்த்தால் அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் பெரிய நாயகி திருக்கோவில் திருத்துறைப்பூண்டி. இவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அஸ்வதி நட்சத்திரக்காரில் உள்ள ஆண்மகனாகட்டும் பெண்மகளாகட்டும் இந்த கோவில் சென்று வந்தால் நிச்சயம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மை நடக்கும். இதுபோலத்தான் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்லப்போகும் கோவில்கள். இரண்டாவது பரணி நட்சத்திரம் அருள்மிகு அக்னீஸ்வரர் சுந்தரநாயகி நல்லாடை மாயூரம் காரைக்கால் செல்லும் வழியில் நல்லாடை உள்ளது. இந்த கோவிலுக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல நன்மையை காணலாம். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அருள்மிகு ஸ்ரீ காத்ர சுந்தரேஸ்வரர் துங்க மாலஸ்தானாம்பிகை கஞ்சா நகரம் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தூரம். இந்த கோவிலில் சென்று வந்தால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை நடக்கும். பிறகு ரோகிணி அருள்மிகு பாண்டவதூத பெருமாள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சென்று வர வேண்டும். அடுத்தது மிருகசிரீஷம் ஆதி நாராயண பெருமாள் திருக்கோவில் முகந்தனூர் தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் 50 கிலோமீட்டர் தூரம். இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் நிச்சயம் நன்மை அடையலாம். இன்று நாம் 5 நட்சத்திரக்காரர்களின் திருக்கோவில்களை பார்த்தோம். இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் இந்த வீடியோவில் சொன்னது போல ஒவ்வொரு அவரவர்கள் நட்சத்திரத்திற்கு உரிய ஒவ்வொரு கோவிலுக்கு சென்று வந்தால் தங்கள் வாழ்நாளுக்குள் இதை செய்து வருவது மிகவும் நல்லது. ஏனென்றால் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு சென்று வரும்பொழுது வாழ்நாள் முழுவதும் நன்மையை அடையலாம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.